ஏனுங்க ரொம்ப டயர்டாக இருக்கானுங்க, இந்த மரத்தினால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போவேங்கிறேன் என்றது அந்த பெண் முயல். சரிங்க, ஆனால் இந்த பலா மரத்தில் நிழல் கொஞ்சமாக இருக்குங்க, அந்த ஆலமரத்து நிழலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க அப்படின்னு நாயின் மேல் சொல்லிச்சிங்க. ரெண்டும் படுத்துருக்கும்போது, ஏனுங்க கடவுள் படுத்தது சரியில்லைங்கிறேன். அந்த பலா மரம் சிறுசாக இருக்குது, பட் பழம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் பழம் ரொம்ப சிறுசாக இருக்கலாங்கன்னு சொல்லிட்டு பெண் முயல் தூங்கிடுச்சிங்க. திடீர்னு ஐயோ அம்மா அப்படின்னு பெண் முயல் கத்த, என்னங்க என்னாச்சுங்க? இந்த சிறிய ஆலம்பழம் என் மேலே விழுந்துருச்சுங்க, ரொம்ப வலிக்குதுங்கன்னு அழுதுங்க பெண் முயல். நல்ல வேலைமா, இந்த சிறிய ஆலம்பழத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பலாப்பழம் இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கங்கிறேன். ஐயோ நான் செத்தே போயிருப்பானுங்க, கடவுள் எல்லாத்தையும் சரியாக தானுங்களே படைச்சிருக்காரு என்றது பெண் முயல். அது சரிதானாங்கிறேன். பிரசங்கம் 3:11 அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறாருன்னு பைபிளில் சரியாக தானுங்களே சொல்லியிருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.